மொழி என்பது நம் அனைவரையும் இணைக்கக்கூடிய ஒரு மொழி. தமிழ் யாரையும் வேறுபடுத்தாது, பிரித்து பார்க்காது. யாருக்கும் எந்த பேதத்தையும் காட்டாத மொழிதான் நம்முடைய தாய்மொழி தமிழ் மொழி. தமிழ்ன்ற அடையாளத்திற்கு முன்னாடி வேற எந்த அடையாளமும் நிற்க முடியாது, போட்டி போட முடியாது. ஜாதி, மதம், பணக்காரன், ஏழை, முதலாளி, தொழிலாளி, ஆண், பெண் என்று எல்லா பேதங்களையும் தாண்டி தான் நம்ம அத்தனை பேரையும் இணைத்திருப்பது நம்முடைய தாய்மொழி தமிழ்மொழி. அப்படி நாம் அனைவரும் தமிழால் இணைந்ததால் தான் இன்னைக்கு தரணியை வென்று கொண்டிருக்கின்றோம். ஒன்றாக இணையாத எந்த இனமும் உலகில் உயர்ந்த வரலாறே கிடையாது. அந்த வகையில் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழர்களை ஒருங்கிணைக்கக்கூடிய அந்த பணி என்பது மிக மிக முக்கியமானது, இந்த நேரத்தில் மிக மிக அவசியமானது. அதைவிட முக்கியம், அவர்களுடைய நலன்களை பாதுகாக்கின்ற அந்த பணி என்பது மிக மிக முக்கியம். முன்னாடிலாம் தமிழ்நாட்டிலிருந்து வேலைக்காக தான், சின்ன சின்ன வேலைகளை செய்வதற்காகத்தான் நிறைய பேர் வெளிநாட்டில் போவாங்க, வெளிநாட்டில் போய் செட்டில் ஆவாங்க. ஆனால் இன்னைக்கு தமிழ்நாட்டிலிருந்து இங்கே இன்ஜினியர்ஸா, டாக்டர்ஸா, ரிசர்ச்சர்ஸா, ஆராய்ச்சியாளர்களா இன்னைக்கு பலர் வெளிநாடுகளுக்கு சென்றிருக்கிறீங்க, போய் செட்டில் ஆகிருக்கிறீங்க. தொழிலாளிகளாக போன காலத்தில் குடும்பத்தை இங்கே விட்டுட்டு தனியாக போய் அங்கே இருப்பீங்க. இப்போ குடும்பத்தையும் கூட்டிகிட்டு போய் அங்கே தங்குற அளவுக்கு பெரிய வேலைகளில் இன்னைக்கு போய் அங்கே போய் செட்டில் ஆகுறீங்க. இந்த வளர்ச்சி என்பது தானாக நடந்த ஒரு வளர்ச்சி அல்ல. இந்த முன்னேற்றத்துக்கு பெயர் தான் நம்முடைய திராவிட மாடல். இப்படி குடும்பத்தோடு வெளிநாட்டில் வசிக்கும் பொழுதுதான் தமிழ்நாட்டிலிருந்து இன்னும் அதிகமான எதிர்பார்ப்புகள் நமக்குள்ள உருவாகும். அதை உணர்ந்துதான் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் அயலக தமிழர் நல வாரியத்தை முதலாக தொடங்கி வச்சாங்க. இதில் இன்னைக்கு சுமார் 32,000 பேர் உறுப்பினர்களாக இருக்கிறீங்க. இதன் மூலம் அயலக தமிழர்களுக்கு பல்வேறு இனிஷியேட்டிவ்ஸ், பல்வேறு முன்னெடுப்புகளை நம்முடைய திராவிட மாடல் அரசு, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து செயல்படுத்திட்டு வர்றார். இந்த வாரியம் உங்களுக்கு பல உதவிகள் செய்தாலும் அரசின் சார்பாகவும் அயலக தமிழர்களுக்கு கொடுக்கப்படுகின்ற ஐடி கார்டு, அடையாள அட்டை என்பது ஒரு மிகச்சிறந்த முன்னுதாரணம். இந்த அடையாள அட்டை என்பது உங்களுடைய தாய் வீட்டு அடையாளம். அந்த வகையில் உங்களுடைய நலன்களை பாதுகாக்க பல்வேறு திட்டங்களை அயலக தமிழர் நலத்துறை இன்னைக்கு செயல்படுத்திட்டு இருக்கு. உக்ரைன், ஈரான், இஸ்ரேல் போன்ற நாடுகளில் போர் நடந்தப்போ அங்கிருந்து தமிழர்களை எல்லாம் பாதுகாப்பாக நம்முடைய துறை தான் பாதுகாத்துச்சு, பாதுகாப்பாக மீட்டிட்டும் வந்திருக்கு. அது மட்டும் இல்லை, வெளிநாடுகளில் வேலை செய்கின்ற தமிழர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா, சிக்கல்னா அதற்கு தீர்வு காண எல்லா உதவிகளையும் இந்த துறை உடனடியாக செய்து கொடுத்திருக்கு. தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் எந்த வெளிநாடுகளுக்கு போகும்போதும் அங்கே இருக்கக்கூடிய அயலக தமிழர்கள் உங்களை எல்லாம் தொடர்ந்து சந்திச்சுட்டு வராங்க. அப்படி சந்திக்கும் பொழுது நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள் வைக்கிறாங்க, ஒரு கோரிக்கையை முன்வைக்கிறாங்க. வெளிநாடுகளில் பல உயரங்களை அடைஞ்சிருக்கக்கூடிய தமிழர்கள் நீங்கள் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குகின்ற வகையில் முதலீடு செய்யணும், அந்த முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளணும்னு இந்த வேண்டுகோளை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தொடர்ந்து உங்களிடத்தில் வைக்கிறார். இன்னைக்கு முதலமைச்சர் வச்ச வேண்டுகோளின் தொடர்ச்சியாக, உங்களுடைய முயற்சியின் தொடர்ச்சியாக இன்னைக்கு இந்தியாவிலேயே நம்பர் 1 பொருளாதார வளர்ச்சி அடைஞ்ச மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு உயர்ந்திருக்கு. அந்த சாதனையில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. நாம் அனைவரும் சேர்ந்து இந்த வளர்ச்சியை அடுத்த கட்டத்துக்கு நாம் எடுத்துட்டு போகணும். பொருளாதாரத்தில் நம்ம வளர்ற அதே நேரத்தில் நம்முடைய மொழியையும் கலாச்சாரத்தையும் பண்பாட்டையும் மறந்துடக்கூடாது. உங்களுடைய குழந்தைகளுக்கு, அடுத்த தலைமுறைக்கு தமிழ்நாட்டுடைய அடையாளத்தை சொல்லித் தர்றது மிக மிக முக்கியம். அதற்காகத்தான் முதலமைச்சர் அவர்கள் வேர்களை தேடி அப்படின்ற திட்டத்தை தொடங்கி வச்சாங்க. ஆண்டுதோறும் வெளிநாட்டில் வாழ்கின்ற தமிழர்களுடைய அடுத்த தலைமுறை பிள்ளைகளை தமிழ்நாட்டுக்கு அழைச்சிட்டு வந்து
நம்முடைய பண்பாட்டு சின்னங்களை, அடையாளங்களை எல்லாம் அவர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நம்ம ஊரில் இருக்கக்கூடிய பண்பாட்டு சின்னங்கள், வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை எல்லாம் அவர்கள் நேரடியாக பார்க்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு புரிதல் ஏற்படும், ஒரு பரவசம் ஏற்படும். இந்த உலகத்தில் நமக்கென்று இருக்கின்ற இடம் தமிழ்நாடு என்ற அந்த நம்பிக்கை அடுத்த தலைமுறைக்கு, உங்களுடைய குழந்தைகளுக்கு நிச்சயம் ஏற்படும். இப்போ நம்முடைய அரசின் சார்பாக உங்கள் கனவை சொல்லுங்கன்னு ஒரு திட்டத்தை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அரசின் திட்டங்கள் பற்றியும் பயன்கள் பற்றியும் எதிர்காலத்தில் என்ன மாதிரி திட்டங்கள் வரணுன்ற மக்களோட கனவுகளை கேட்டு அறிகின்ற முயற்சி தான் இந்த உங்கள் கனவை சொல்லுங்கன்ற திட்டம். அதே போல அயலக தமிழர்களும் உங்களுடைய கனவுகளை இந்த வாரியத்தின் பொறுப்பாளர்களிடம், அமைச்சர் அண்ணன் நாசர் அவர்களிடம் தெரியப்படுத்துங்க. உங்களுடைய தேவைகளுக்கும் கோரிக்கைகளுக்கும் ஏற்ற திட்டங்களை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் நிச்சயம் தீட்டி கொடுப்பார்கள். சென்னை நந்தம்பாக்கத்தில் அயலக தமிழர் தினம் 2026 விழாவை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்து பேசினார். அதன் காட்சிகளை நாம் பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.